ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட் அந்த எரிந்த பாடியிலிருந்து சில சாம்பிள்ஸை எடுத்தபடி ஆராய்ந்து கொண்டிருந்தனர். எஸ்ஐ திலகா அவர்களுடன் பேசிவிட்டு நிஷாவை அழைத்து கொண்டு அந்த நடைபாதை வழியாக ஏதாவது தடயம் கிடைக்கிறதா என்றபடி ஆராய்ந்து கொண்டே சென்று கொண்டிருந்தனர் இருவரும். இடையே ஹெட் கான்ஸ்டபிள் நிஷா எஸ்ஐ திலகாவை பார்த்தபடி, என்ன மேடம், நமக்கு வர கேஸ் எல்லாம் இப்படியே இருக்கு. இந்த கேஸ்ல ஒரு தடயமும் கிடைக்கும்னு எனக்கு நம்பிக்கையே இல்ல. அதுவும் தேடி பிடிச்சு இந்த மகாபலிபுரம் காத்துமேட்டு காட்டுல கொண்டு வந்து பாடிய போட்டிருக்காங்களே. நமக்கு வர கேஸ் எல்லாம் பெரிய தலைவலியா இருக்கு மேடம் என்று சலித்தபடி கூற, எஸ்ஐ திலகா பதிலேதும் கூறாமல் அந்த காட்டின் நடுப்பகுதியில் நின்று கொண்டிருந்த ஒரு மரத்தை பார்த்தபடி நிற்க, அதை கவனித்த ஹெட் கான்ஸ்டபிள் நிஷா, என்னாச்சு மேடம், கொஞ்ச நேரமா அந்த காஞ்சு போன மரத்தையே பாத்துக்கிட்டு இருக்கீங்க என்று கேட்க, எஸ்ஐ திலகா, நிஷாக்கா, அந்த மரத்தை கவனிச்சிங்களா? அங்க நுனியில இருக்கிற 2 கிளை மட்டும் லைட்டா உடைஞ்சிருக்கு. இல்ல கட்டானா மாதிரி இருக்கு. அவ்வளவு உயரத்துல அந்த நுனி உச்சியில போய் யார் அதை வெட்டி இருக்க முடியும்? சம்திங் ஃபிஷி அபவுட் திஸ் என்று கூற, ஹெட் கான்ஸ்டபிள் நிஷாவும் அந்த மரத்தை உற்று நோக்கியபடி, எனக்கு ஒன்னும் அப்படி பெருசா தெரியலையே மேடம் என்றபடி மேலும் நன்றாக உற்று பார்த்து கொண்டே கூற, நிஷாவை பார்த்து முறைத்தவாறு எஸ்ஐ திலகா, உங்களுக்கு என்னைக்குதான் கண்ணு சரியா தெரிஞ்சிருக்கு, நல்லா பாருங்க என்று மேலும் அந்த மரத்தை சுட்டி காட்ட, ஹெட் கான்ஸ்டபிள் நிஷா, எனக்கு ஒன்னும் பெருசா தெரியல மேடம் என மீண்டும் கூற, எஸ்ஐ திலகா, சரி போய் கேஸோட ப்ரொசீஜரை ஸ்டார்ட் பண்ணுங்க. அப்புறம் கலெக்டரோட பிஏ கிட்ட கால் பண்ணி கேளுங்க. அவங்க இந்நேரம் வந்திருக்கணும், பட் இன்னும் காணோம். நான் இந்த வழியா கொஞ்ச தூரம் நடந்து போயிட்டு ஏதாவது இருக்கான்னு பாத்துட்டு வரேன் என்று கூற, ஓகே மேடம் என்று கூறியபடி நிஷாவும் மொபைல் போனை எடுத்து கலெக்டர் பிஏவுக்கு கால் செய்தபடி திரும்பி நடக்க தொடங்கினாள். மது சிலையென அந்த எரிந்து போன டெட்பாடியை பார்த்தபடி நிற்க, சரத் அங்கிருந்த ஒரு சில பொதுமக்களை விசாரித்துவிட்டு மதுவின் அருகில் வந்து அவள் தோளில் தட்ட, அவள் சட்டென்று சுய நினைவு வந்தவளாக சரத்தை திரும்பி பார்க்க, சரத், மது, ஆர் யூ ஓகே? என்னாச்சு உங்களுக்கு? ஏதோ பேய் அறிஞ்ச மாதிரி நின்னுட்டு இருக்கீங்க என்று கேட்க, மது, ஒன்னும் இல்ல, அந்த பொண்ணும் என்ன முறைச்சு பார்த்துட்டே இருக்க மாதிரி இருந்துச்சு, அதான் என்று பயத்துடன் கூற, சரத் சிரித்தபடி, என்ன மது காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க? விட்டா உங்க கூட வந்து டான்ஸ் ஆடணும்னு சொல்வீங்க போலயே. நானும் நீங்க வந்ததுல இருந்து பாத்துக்கிட்டே இருக்கேன். பணத்தை பாக்குறதுக்கு முன்னாடியே நீங்க ரொம்ப அப்செட்டா இருக்கீங்க. உங்களுக்கு ஏதாவது பர்சனலி ப்ராப்ளம் இருக்கா? நீங்க ஏதோ தேவையில்லாம கற்பனை பண்றீங்கன்னு நினைக்கிறேன். ஃப்ரீயா விடுங்க என்று அட்வைஸ் செய்ய, அதற்குள்ளாக கான்ஸ்டபிள் ஜோசப் இருவரையும் பார்த்தபடி சற்று தூரத்தில் நின்று கொண்டு சரத்தை சைகையில் கூப்பிட, அதை கவனிக்காமல் சரத் நிற்க, ஜோசப் மேலும் சத்தமாக கத்தியபடி, டே, அந்த புள்ளைய எல்லார்கிட்டயும் எழுதி வாங்கிக்க சொல்லு, நீ வாங்க என்று கூற, சரத் விசாரிப்பதை விட்டுவிட்டு, சரி, எதையும் தேவையில்லாம கற்பனை பண்ணாம எல்லார்கிட்டயும் டீடைல்ஸ கேட்டு வாங்கிக்கோ. ஜோசப் சார் கூப்பிடுறாரு, இதோ வரேன் என்று கூறிவிட்டு மதுவிடம் விடைபெற்று ஜோசப் நிற்கும் பக்கமாக ஓடினான் சரத். ஜோசப், சரத் ஆகிய இருவரும் பேசியபடி நடக்க, என்ன புதுசா வந்த புள்ள பின்னாடியே உரசிட்டு நிக்கிறா என்று ஜோசப் நக்கலாய் கூற, சரத், அட நீங்க வேற சார், அந்த புள்ள டெட் பாடியை பார்த்ததுல இருந்தே ரொம்ப பயப்படுது, அதுதான் சொல்லிட்டு இருந்தேன் என்று கூற, கான்ஸ்டபிள் ஜோசப், சரி அதை விடு, யாராச்சும் ஏதாச்சும் சொன்னாங்களா இந்த டெட் பாடியை பத்தி என்று கேட்க, சரத், இல்ல சார், யாருக்கும் எதுவும் தெரியலன்னு தான் சொல்றாங்க, எதுவும் பார்க்கலன்னு சொல்றாங்க என்றதும் கான்ஸ்டபிள் ஜோசப், இனி இந்த கேஸ் எப்படி போக போகுதோ, கொலை பண்ணி போட்டதுதான் போட்டான், 1 கிலோமீட்டர் அந்த பக்கமா போட்டு இருந்தா நம்ம டிவிஷன்லயே வந்திருக்காது என்று சலித்தபடி கூற, ஜோசப்பை நன்றாக பார்த்தபடி சரத் சீரியஸான முக பாவனையுடன், சார் ரொம்ப சலிச்சுக்கிறீங்க, நம்ம வேணா போய் அந்த பக்கமா போட்டு வந்துடலாமா என்று கேட்க, என்ன நக்கலா என்று கேட்க, சரத், ஆமா, அப்புறம் நீங்க மட்டும் அந்த பொண்ணு கூட என்ன வச்சு கலாய்ச்சிங்கல்ல என்று கூற, அதற்குள்ளாக நிஷாவும் இவர்களிடம் வந்து சேர, நிஷாவை பார்த்தபடி ஜோசப், ஆமா, நீயும் திலகா மேடமும் எங்க போனீங்க? இப்ப நீ மட்டும் வர, திலகா மேடம் எங்க என்று கேட்க, ஹெட் கான்ஸ்டபிள் நிஷா, திலகா மேடம் அந்த காட்டுப்பாதை வழியா கொஞ்சம் உள்ள போய் ஏதாவது தடயம் கிடைக்குதான்னு பாத்துட்டு வர போயிருக்காங்க. என்ன கலெக்டர் பிஏக்கு கால் பண்ணி கேட்க சொன்னாங்க, வந்துட்டு இருக்காங்களான்னு. அதான் கால் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தேன் என்று கூற, கான்ஸ்டபிள் ஜோசப், ஆமா,
மேடம் எந்த கேஸ் கிடைச்சாலும் தோண்டி பார்க்காம விட மாட்டாங்க. சரி, கலெக்டர் பிஏக்கு கால் பண்ணியே, என்னாச்சு என்று கேட்க நிஷா ஆந்திவேன் தான், இன்னும் 10 நிமிஷத்துல வந்துருவாங்கன்னு சொன்னாங்க என்று கூற அதற்குள்ளாக சரியாக கலெக்டரின் ஜீப் வந்து நிற்க கலெக்டரும் கலெக்டரின் பிஏவும் இறங்கி இவர்களை நோக்கி வர சரியாக இருந்தது. எஸ்ஐ திலகா மட்டும் தனியே அந்த காட்டுப்பாதை வழியாக நடந்து சென்று கொண்டிருந்தாள். எப்படியும் இந்த எரிந்த டெட்பாடி தானாக வந்திருக்க முடியாது. ஏதாவது ஒரு வாகனத்தின் உதவியுடன் தான் கொலைக்காரன் இதை கொண்டு வந்து போட்டுவிட்டு சென்றிருக்க வேண்டும். ஆகையால் போகின்ற வழியெல்லாம் கவனமாக உற்று நோக்கியபடி ஏதாவது தடயம் கிடைக்கிறதா, ஏதாவது வாகனத்தின் டயர் மார்க் இருக்கிறதா என்று பரிசோதித்துக் கொண்டே சென்று கொண்டிருந்தாள். சிறிது நேரத்தில் 4 பகுதிகளாக பிரியும் சாலை தெரிந்தது. வாகனங்கள் அங்கும் இங்குமாய் சென்று கொண்டிருக்க அந்த 4 சாலை பிரியும் இடத்தின் மேலே டிராபிக் சிக்னலின் கேமரா இருப்பது தெரிந்தது. அதை கவனித்தவுடன் திலகா உடனடியாக தன்னுடைய மொபைல் போனை எடுத்து வேகமாக டிராபிக் கான்ஸ்டபிள் ஆறுமுகத்திற்கு கால் செய்தபடி, ஹலோ ஆறுமுகம், நான் R2 போலீஸ் ஸ்டேஷன் எஸ்ஐ திலகா பேசுறேன். ஒரு கேஸ் விஷயமா நேத்து ஃபுல் டேவோட மகாபலிபுரம் காத்துமேட்டு பக்கத்துல இருக்கிற 4 ரோடு ஜங்ஷன்ல இருக்கிற கேமராவோட ஃபுட்டேஜ் வேணும். நான் ஷரத் அனுப்பி வைக்கிறேன், அதை பென்டிரைவ்ல காப்பி பண்ணி கொடுங்க என்று கேட்க ஓகே மேடம் என்றார் ஆறுமுகம். ஓகே, தேங்க்யூ என்றபடி திலகா காலை கட் செய்ய அதற்குள்ளாக ஹெட் கான்ஸ்டபிள் நிஷாவிடமிருந்து கால் வர, ஹலோ மேடம், சீக்கிரமா வாங்க, கலெக்டர் வந்துட்டாங்க என்று பரபரப்புடன் கூற ஓகே வந்துட்டு இருக்கேன் என்று காலை துண்டித்துவிட்டு சாலைக்கும் காட்டுப்பாதைக்கும் உண்டான இடைவெளியை போட்டோ எடுத்துக்கொண்டு அந்த 4 வழிச்சாலையின் இடையே இருக்கும் கேமராவையும் தன் மொபைல் போனில் போட்டோ எடுத்துவிட்டு திரும்பி வேகமாக நடக்கத் தொடங்கினாள் திலகா. சிறிது நேரத்தில் அவள் டெட்பாடி இருக்கும் இடத்தை வந்து சேர கலெக்டர் அந்த எரிந்த நிலையிலான பிணத்தை பார்த்து கொண்டிருக்க கலெக்டரின் முன்னால் சென்று சல்யூட் அடித்தபடி திலகா ஹலோ சார் என்று கை குலுக்க பதிலுக்கு அவரும் கை குலுக்கியபடி, ஏதாவது எவிடன்ஸ் கிடைச்சதா என்று கேட்க, இல்ல சார், சர்ச் பண்ணிட்டு இருக்கோம், அப்புறம் விசாரிச்சுக்கிட்டு இருக்கோம். இது வரைக்கும் எந்த விதமான எவிடன்ஸும் கிடைக்கல. இந்த எரிஞ்சு போன பணத்தை எப்படி இங்க கொண்டு வந்து போட்டாங்கன்னே மர்மமா இருக்கு. இன்னும் ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்ல இருந்து எதுவும் சொல்லல. அவங்க சொன்னாதான் சார் தெரியும் என்றாள் திலகா. ஓகே, இது என்னோட டிவிஷனை சேர்ந்த கேஸ். இன்வெஸ்டிகேஷனை ஸ்பீட் பண்ணுங்க. வேற என்ன ஹெல்ப் வேணும்னாலும் என்னோட பிஏக்கு கால் பண்ணுங்க என்று கூற அதற்குள்ளாக மீடியா கலெக்டரை சுற்றி வளைத்தது. எஸ்ஐ திலகா அங்கிருந்து விலகியபடி ஜோசப்பை பார்த்து கோபத்துடன் அழைக்க ஜோசப் வேகமாக திலகா இருக்கும் இடத்திற்கு வந்தவுடன், என்ன சார் இது, மீடியா எப்படி உள்ள வந்துச்சு? நான் தான் கிரவுட் அப்பவே கிளியர் பண்ணுங்கன்னு சொன்னேன்ல. கலெக்டர் கிட்ட நான் திட்டு வாங்க போறேன் இப்போ என்று கடிந்தபடி கூற அதற்கு ஜோசப், ஐயோ மேடம், இவ்வளவு நேரமா வராம கலெக்டர் வந்ததுக்கு அப்புறம் தான் மீடியா வந்திருக்கு. இதுவே பெரிய விஷயம். நாங்க என்னதான் கண்ட்ரோல் பண்ணாலும் யாராவது போன்ல எடுத்து போட்டுறாங்க மேடம், அங்க பாருங்க என்று கை காட்ட பொதுமக்கள் கூட்டத்திற்கு இடையே ஒரு சில இளைஞர்கள் மொபைல் போனில் படம் பிடித்துக் கொண்டிருப்பது தெரிந்தது. கேளுங்க கொலை ஆடியோ சீரீஸ் உங்க குக்கு எஃப்எம் ஆப்ல. டவுன்லோட் தி ஆப் நவ.